பட்டுக்கோட்டைக்குள் கிட்டும் அறிவுரை. மாடு மேய்த்த போதில் கூட மனமுருகி பாடினான். வயல் காடுமேடு சுற்றும் போதும் கவிவளத்தை தேடினான். கேடு செய்வோர் உள்ளம் மாற கருப்பொருளை நாடினான். அன்பில் வீடும் நாடும் சேர்ந்து வாழும் விழிப்புணர்வில் கூடினான். மக்கள் என்ன ஆடா மாடா மிரட்டி பணிய வைப்பதற்கு, பெரும் சிக்கல் எல்லாம் தீர்வதற்கு சிந்தை தெளிவு வேண்டாமா? விக்கல் தீர நீரே போதும், வகையாய் விருந்து எதிர்நோக்கல் நன்றாமோ? பக்கவாத நோயும் தீர பணமும் மருந்தும் வேண்டாமா? கட்டுப்பாடு நமக்குள் வேண்டும், சிலருக்கு கட்டுப்படுதலும் வேண்டும் தான். விட்டு தந்தால் வாழ்வு சர்க்கரை, மானம் விட்டவர்க்கேன் உயிர் மேல் அக்கறை. கெட்டு நொந்த மக்களுக்காக அரசு கைகொடுத்து உதவுதல் வேண்டாமா? மட்டம் தட்டி மதிப்பை கொன்றால் மன்னனே ஆயினும் அழிவேதான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்னும் பாட்டு சிகரம் உயர்வன்றோ? குட்டி தட்டி மிரட்டி வைத்தால் குடிசை வாழ்வு தாழ்வதுண்டோ? குட்டி தட்டி மிரட்டி வைத்தால் குடிசை வாழ்வு தாழ்வதுண்டோ? கட்டில் கட்டி போட்டு வைத்தால் கூட முரட்டு காளை மிரண்டால் நிற்போர் யார்? கட்டி போட்டு வைத்தால் கூட முரட்டு காளை மிரண்டால் எதிர் நிற்பவர் யார்? வெட்டி பேச்சில் வீரமில்லை, விவேகம் அறிவில் வேண்டாமா? நன்றி, வணக்கம். தங்களது கவிதையை கேட்பதற்கு பட்டுக்கோட்டையாரே இங்கே எங்கேயோ வந்திருக்காரு போல இருக்கு. மிகவும் அருமையா இருந்தது உங்கள் கவிதை. நன்றி நன்றி ஐயா. சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் நம்முடைய மேயர் ரூஸ்வெல்ட் அவர்களுடைய பட்டுக்கோட்டையின் பட்டு மனசு என்கின்ற இந்த விழாவிலே வரவேற்புரை ஆற்ற வேண்டியவர் என்னுடைய பேராசிரியர் டாக்டர் ராமகுருநாதன் ஐயா அவர்கள். ஒரு சில தவிர்க்க இயலாத காரணங்களால் அவர் வர இயலவில்லை என்கின்றதால் அந்த பொறுப்பினை என்னிடம் படிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பன் சொல்லுவான். அதே போல் எங்களுடைய பேராசிரியர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று அடிப்படையிலே அவர் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக திட்டம் வகுத்து கொடுத்தவர். மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவருடைய எண்ணம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர்தான் இங்கே வர இயலவில்லை என்பதற்காக அந்த பொறுப்பினை என்மேல் சுமர்த்தப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு செய்வேன் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவருக்கு முதலில் நன்றியை சொல்லி, இன்றைய தினம் இந்த பட்டுக்கோட்டையினுடைய பட்டு மனசு என்கின்ற அந்த நூலினை எழுதியிருப்பவர் நம்முடைய நடுவூர் சிவா அவர்கள். நடுவூர் சிவா அவர்கள் அவர் ஒரு பத்திரிகையிலே, பிரபலமான பத்திரிகையிலே அவர் தன்னுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருப்பவர். பல ஆண்டுகளுக்கு முன்பாக பத்திரிகையினுடைய பெயரும் சொல்லலாம், தினமலர் பத்திரிகையிலே அவர் சேர்ந்த அந்த புதியிலே ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்புகள், எந்தெந்த பகுதியில் இலக்கிய அமைப்புகள் நன்றாக செயல்படுகின்றனவோ அவற்றை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எழுத வேண்டும் என்று அவர்களுடைய பத்திரிகையிலே கட்டளையிட்ட போது அவர் அதை பெரும்பணியாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இலக்கிய அமைப்புகளை அவர் இங்கே பட்டியலிட்டு கொண்டு வந்தார். அதற்கு அப்பொழுது அவர் எனக்கு தொடர்பில் ஏற்பட்டார். அதிலிருந்து அவரை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போதுதான் கூட்டங்களிலே வருவார். எங்க இருக்கார் என்று தெரியாது, ஏன்னா அது பத்திரிகையாளர்களே இருக்கக்கூடிய முறை. அந்த வகையிலே அந்த கூட்ட செய்திகளை எல்லாம் மிகச் சிறப்பாக அவர் பதிவு செய்வார். ஒரு முறை ராணி செய்தியரங்கிலே தினமலர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அந்த கல்வெட்டு அந்த நாணய ஆய்வுகளை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். இவர் அருகிலே நான் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார், அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தார், ஏதோ குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தார். இதை நான் பார்த்தேன். பார்த்து ஏதோ எழுதுறாரு, என்ன செய்தி அப்படின்னு நினைச்சேன். அந்த நிகழ்ச்சியை அவர் குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தார். பல செய்திகளை பேசிக் கொண்டிருந்தோம். அதில் அப்படி மறுநாள் காலையில் நான் பார்க்கிற பொழுது அந்த தினமலர் பத்திரிகையில் ஒரு அரை பக்கத்திற்கு அவர் என்ன பேசினாரோ அந்த கருத்துக்கள் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருந்தது. பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். எப்படி இவ்வளோ சிறப்பாக இவர் எழுதியிருக்கிறார், இவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை அன்று நான் உணர்ந்தேன். அதற்கான வாய்ப்பினை நான் என்ன செய்தேன், அவருடைய எழுத்தாற்றலை கண்டு மகிழ்ந்த நான் இவரை எப்படியாவது நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தேன்.
அப்பொழுதுதான் எனக்கு ரூஸ்வெல்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதினால் சரியாக இருக்கும் என்பதற்காக சிவா அவர்களையும் ரூஸ்வெல்ட் அவர்களையும் இணைக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டேன். அதுதான் இன்றைய தினம் நூலகம் வளர்ந்திருக்கிறது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதில் ஒரு வேடிக்கை, ரூஸ்வெல்ட் அவரிடத்திலே சந்திப்பதும் கடினம். அவரிடம் பேசிக் கொண்டிருக்கலாம், பல செய்திகள் வரும், அவரை பற்றிய செய்திகள் வராது. ஆனால் அவர் பொறுமையாக 6 ஆண்டுகள் முயன்று அந்த நூலினை எழுதினார். அதுவும் அந்த காலகட்டத்திலே, நம்முடைய கொரோனா காலகட்டத்திலே அவர் அதை முழு வடிவப்படுத்தி அவர் எழுதி அதை முழுமையாக படித்து பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள் மிகப்பெரிய அணிந்துரையை தந்தார். அணிந்துரையை தந்துவிட்டு அவர் சொல்லுகிற போது சொன்னார், பேக்கி இது அருமையான நூல், ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார் அப்படின்னார். அதற்கு பிறகு இந்த நூல் வெளியிட்டு வைத்தோம். அப்படி நடுவர் சிவானுடைய எழுத்துக்களுக்கு அதை பற்றியெல்லாம் அம்மையார் அவர்கள் பேசுவார்கள், பேராசிரியர் அவர்கள் பேசுவார்கள். அவ்வளோ நடையிலே ஒரு தனி சிறப்பான நடையை அவர் கையாண்டு வருகிறவர். அந்த வாய்ப்பு எனக்கு அந்த தினமலர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசிய பேச்சு, அவர் அந்த நாணயத்தை பற்றி அவர் பேசிய அந்த எழுத்துக்களை கல்வெட்டுகளை பற்றியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக அவர் எழுதியிருக்கிறார் என்பதை பார்த்தவுடனே மிக சிறப்பாக இருந்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து அவர் நம்மோடு இருக்கக்கூடியவர். நம்முடைய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து தினமலரிலே வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் அவர் காரணமானவர். அந்த வகையிலே அவர் எழுதிய நூல் இது. பட்டுக்கோட்டையினுடைய பட்டு மனசு, ரூஸ்வெல்ட் அவர்களை பற்றி முழுமையாக அவர் பட்டுக்கோட்டை விழாவை பற்றி இருக்கும் என்றிருந்தால் அவருடைய வாழ்வியலை பற்றிய நூல் இது. ரூஸ்வெல்ட் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பணியிலே, அதாவது சிண்டிகேட் வங்கியிலே பணியாற்றியவர். சிண்டிகேட் வங்கியினுடைய மேலாளராக இருந்தவர். அவரை பற்றி நான் அவரோடு ஏறக்குறைய எனக்கு 25 ஆண்டுகள், அவருக்கு எனக்கு ஒரு நட்பு இப்பொழுது வருகிற போது 25 ஆண்டுகளாக இருக்கும். 99 அவரோடு ஏற்படுத்திய நட்பு அது. அவரோடு அந்த எங்கள் பகுதியிலே, அசோக் நகர் பகுதியிலே அவர் இருந்தவர். அவருடைய அந்த பணி ஓய்வு பெற்ற உடனே அவரோடு எனக்கு ஏற்படுத்திய தொடர்பு மிகச் சிறப்பாக. அவர்கள் அந்த பட்டுக்கோட்டையாருடைய விழாவை நடத்தி கொண்டிருப்பார் ஆண்டுதோறும். அப்படி நடத்தி கொண்டிருக்கிற போது புதூர் அறக்கட்டளை என்கின்ற பெயரிலே நடத்துவார். புதூர் அறக்கட்டளை தான் அதனுடைய பெயர் முதல்ல. அதற்கு பிறகுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய இந்த பெயர் வந்தது. அப்பொழுது அவரை அங்கே அசோக் நகரில் அடிக்கடி சென்று சந்திப்பேன். அப்படி சந்திக்கிற பொழுது பல்வேறு செய்திகளை நாங்கள் பேசுவோம். எங்கள் இலக்கிய வட்டத்திற்கு உரையாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஜீவபாரதி அவர்கள் எனக்கு இவரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இங்கே எங்கள் இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் ஜெகதீசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் எங்கள் இலக்கிய வட்டத்திலே நாங்கள் ஒரு அந்த அழைப்புதரை அச்சடிப்பதற்காக ஒரு 40 ரூபாய் எங்காவது வாங்கி ஒரு கடையிலே வாங்கி அந்த கடையினுடைய விளம்பரத்தை போட்டு அதை தான் நாங்கள் விளம்பரமாக எல்லா இடத்திலும் கொடுப்போம். அந்த 40 ரூபாய்க்கு அவர் படுகிற பாடு எனக்கு தெரியும், திண்டாட்டமா இருக்கும். ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி அந்த 40 ரூபாய்க்கு வாங்குவார். அதனாலே அவர் பிரபலமானார். எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்லாம் அவர் மிகவும் பிரபலமானார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த 40 ரூபாய்க்காக அவர் படுகிற பாட்டை அவர் அந்த வெளியிடுவார். அதைத்தான் நான் ரூஸ்வெல்ட் சொன்னேன், அந்த அழைப்பிதரை போட்டு தருகிற பணியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொன்ன உடனே அவர் அளந்த மகிழ்ச்சி சாதாரணமானது அல்ல. அதாவது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கால் அடிபட்டு அந்த கால் கட்டை பிரித்த போது எப்படி மகிழ்ந்திருப்பாரோ அதை போல அவர் பரவாயில்லையா என்ன இதுவாக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ரூஸ்வெல்ட் அடிக்கடி புகழ்ந்து கொண்டிருப்பார். அப்படி தொடர்ந்து எங்களுடைய நட்பு இலக்கிய வட்டத்திற்கு பல உதவிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து வரும் அவருடைய பட்டுக்கோட்டையாருடைய விட அதுக்கப்புறம் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய அந்த செய்திகளை அவர் அதிகமாக குறிப்பிடவில்லை, அவருடைய வாழ்வியல் செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார். நானே நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிவிட்டு பேராசிரியர் பெருமக்களை அழைக்க விரும்புகிறேன். ரூஸ்வெல்ட் அவர்களுடைய அந்த வங்கி பணி, அதாவது அவர் வங்கி பணியோடு நின்றிருந்தால் சாதாரணமாக இருக்கும். டெல்லியிலே திருவள்ளுவருக்காக சிலை நிறுவியவர். திருவள்ளுவருக்காக சிலை நிறுவி அங்கே டெல்லிக்கு எனக்கு சென்ற ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகத்தான் நான் டெல்லிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பே எனக்கு கிடைச்சது. அதுவும் சமஸ்கிருத கல்லூரியில் போன உடனே அவர்கள் மாநாட்டுக்காக என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அப்படி போகிற போது அந்த திருவள்ளுவர் சிலை இருக்கிற பகுதியிலே நான் தங்கி வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது இடத்துல தொலைபேசியில் சொன்னேன், அங்கே பார்த்தீர்களா ராஜாராம் பேர் போட்டிருக்கிறதா என்றெல்லாம் கேட்டார். ராஜாராமோடு இணைந்து இவர் அங்கே டெல்லியிலே திருவள்ளுவருடைய சிலையை நிறுவிய பெருமைக்குரியவர். அதே போல புதுவையிலே நீங்கள் சென்றீர்களானால் புதுவையிலே இவர் பணியாற்றியவர். அங்கே ஒரு பெரிய கோயிலை கட்டி வைத்திருக்கிறார். அந்த கோயில் சிறப்பு இருக்கிறார். அந்த கோயிலை கட்டியிருக்கக்கூடிய சிறப்பு உண்டு. அதுபோல இவர் நம்முடைய குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள், TM சௌந்தரராஜன் அவர்கள், குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு எவ்வளவு உதவி இருக்கிறார் என்பதெல்லாம் அவருடைய வாழ்வியல் செய்திகளை அருமையாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இவரோடு சென்று அவர்களை நான் சந்திப்பேன். ராஜாராம் அவர்கள் இவர் மேல் கொண்டிருந்த பற்று இருக்கிறதே சாதாரணமானதல்ல.
மறைந்த எஸ்பி ராஜா அவர்கள், எங்களுக்கு அம்மையார் நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கு தெரியும், எஸ்பி ராஜா என்று கண்ணதாசன் மேலே அப்படி காதல் கொண்டவர். அவரை அடிக்கடி அங்கே இல்லத்திலே நாங்கள் சந்திப்போம். இவர் ராஜாராம் இல்லத்திலே நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த நிகழ்ச்சியிலே இவர் அவர் ராஜாராமனுடைய பெருமையெல்லாம் சொல்லுவார். அவரால் இவர் மிகச் சிறப்பாக தன்னுடைய, அதாவது இவருடைய பணிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து செதுக்கியவர் நம்முடைய ராஜாராம் அவர்கள். அதை பற்றியெல்லாம் மிக விரிவாக, அதுவும் பொறுமையாக நம்முடைய ரூஸ்வெல்ட் அவரிடத்திலே சென்று அவருடைய செய்திகளை எல்லாம் கேட்டு எழுதிய பெருமை நம்முடைய நடுவர் சிவா அவர்களுக்கு சேரும். ஏன்னா எழுத்து என்பது சாதாரணமான பணி அல்ல, அது ஒரு கலை, எழுத்து கலை. அதை அவர் மிகச்சிறப்பாக அதை கலைக்காம மிகச்சிறந்த வகையிலே எதெல்லாம் களை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து, எதெல்லாம் முறைப்படுத்தணுமோ அதை முறைப்படுத்தி மிகச்சிறப்பாக தந்திருக்கிறார். நான் எப்பொழுதுமே சொல்லுவதைப் போல முருகனுடைய வேல் ஆழம் இருக்கும், முருகனுடைய வேலிலே அகலம் இருக்கும். இந்த ஆழமும் அகலமும் சேருகிற பொழுது ஒரு கூர்மை கிடைக்கும். அந்த முருகனுடைய வேலுக்கு இருக்க கூர்மை எழுத்துக்கொண்டு, அது சிவாவுக்கு உண்டு, அது இந்த நீலிலே உண்டு என்கின்ற அந்த கருத்தை சொல்லலாம் என்று சொல்லி, சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் இந்த கொடும் வெயில் என்று சொல்லி பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் கூட எங்களுக்கு வெயில் பெரிதல்ல, அந்த பட்டு மனசனுடைய புகழை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்வல்ல. ஒவ்வொரு பெரிய சான்றோர் பெருமக்களும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிற அதே நேரத்தில்